இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போறோம். இது எஸ்என்எம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கொஸ்டின் முதல்ல என்னன்னு பார்க்கலாம். 4 different though supposedly equivalent form of a standardized reading achievement test were given to each of 5 students. So ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே 5 ஸ்டூடெண்ட் மொத்தம் 5 ஸ்டூடெண்ட்டுக்கு 4 விதமான ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 4 விதமான ஃபார்ம். ஸோ அதில் வந்து ஸ்கோர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரீட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் பிளாக்ஸ், பெர்ஃபார்ம் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்னா அனோவா டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.01 1%. நம்மள என்ன செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னா 4 ஃபார்முமே ஈக்குவலண்ட் அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், இதுக்கு நல் ஹைபோதசிஸ். ஸோ நல் ஹைபோதசிஸ்ல நம்ம என்ன எழுத போறோம்னா ஆல் த 4 ஃபார்ம்ஸ் ஆர் ஈக்குவல், இல்லைன்னா there is no significant difference between forms. இது null hypothesis. அப்ப alternate hypothesis என்னவா இருக்கும்? there is a difference. 4 வேல்யூக்கும் 4 ஸ்கோருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. there is a difference between forms. இது வந்து அனோவான்னு சொல்லிட்டாங்க. ஆனா 1 வேயா 2 வேயா லாட்டின் ஸ்கொயரா அப்படின்றது, இது லாட்டின் ஸ்கொயர் இல்லைன்றது பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா 4 rows 4 காலம் இல்ல, 4 rows and 5 காலம் இருக்கு. ஸோ இது லாட்டின் ஸ்கொயர் கிடையாது. 2 வேயா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா ஃபார்ம்ஸை மட்டும்தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். ரெண்டுமே செக் பண்ணனா தான் 2 வே கிளாசிபிகேஷன். இது நமக்கு இப்போ 1 வே கிளாசிபிகேஷன் அப்படின்னு தெரியுது. கொஸ்டின்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு. இந்த மாதிரி பெரிய நம்பரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் எடுத்து நம்ம ஒரு இதுல இருந்து நம்மளே ரேண்டமா ஏதாவது ஒரு நம்பரை சூஸ் பண்ணி எல்லாத்துக்குமே பேலன்ஸ் ஆகுற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணி எல்லா வேல்யூவுமே நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 75 எடுத்து எல்லா வேல்யூவையும் ரெடியூஸ் பண்ண போறேன். ஏன்னா 50ஸ்லயும் இருக்கு, 80ஸ்லயும் இருக்கு, 90ஸ்லயும் இருக்கு, 70ஸ்லயும் இருக்கு. அதனால சும்மா ரேண்டமா 75 எடுத்திருக்கேன். நம்ம என்ன வேணா எடுக்கலாம், 70யும் எடுக்கலாம், 65யும் எடுக்கலாம். ஸோ வேல்யூஸை வந்து எப்படி எழுத போறோம் நம்ம இப்போ? ரெடியூஸ் ஆல் வேல்யூ பை 75. நான் 75ஆல ரெடியூஸ் பண்ண அப்புறம் உள்ளதை தான் இங்கே எழுத போறேன். x1 x2 நமக்கு 5 வேல்யூ இருக்கு, x3 x4 அண்ட் x5. ரெடியூஸ் ஆகும்போது என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 75. இப்போ அது 0 ஆயிடும். செகண்ட் வெர்டிக்கலா பாருங்க, அடுத்த வேல்யூ 83. ஸோ 75 மைனஸ் 83ன்றது -8. 86 அப்போ அது -11. 73ன்றது நமக்கு 2. இதை வந்து அப்படியே டைரக்டா எழுதிடலாமா? இங்கே 0 -8 -11 அண்ட் 2. அதே மாதிரி x2 ரெடியூஸ் பண்ணும்போது 2 3 14 8. x3 ரெடியூஸ் பண்ணும்போது 16 19 22 13. x4 ரெடியூஸ் பண்ணும்போது 6 5 3 -4. நம்ம 75 மைனஸ்னு எழுதும்போது பெரிய நம்பர் நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்ததுன்னா இப்போ மைனஸ்ல வேல்யூ வரும். x5ஓட வேல்யூ -9 -17 -13 -20. இப்போ இந்த எல்லா வேல்யூவையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் எடுக்க போறோம். x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர் அண்ட் x5 ஸ்கொயர், எல்லாத்துக்குமே ஸ்கொயர். இப்போ 0 64 121 4. இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். 4 9 196 64. x3ஓட வேல்யூ 256 361 484 169. x4க்கு நீங்க வந்து டேபிள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நடுவில் லைன் போட்டுக்கோங்க. நான் வந்து லைன் போடாம அப்படியே கண்டினியூ பண்றேன். 289 169 and 400.
இப்ப எல்லாத்துக்குமே எனக்கு என்ன வேணும்னா டோட்டல் வேணும். இந்த மொத்தத்துக்குமே நம்ம இதை மட்டும் வேணா 2 பார்ட்டிஷனா பிரிச்சுக்கலாம். ஸோ நடுவுல நான் லைன் போட்டு இதை 2 பார்ட்டிஷனா பிரிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு விதமா யூஸ் பண்ணுவோம், முன்னாடி இருக்கிற பார்ட்டை இன்னொரு விதமா யூஸ் பண்ணுவோம். இப்ப நமக்கு டோட்டல் வேணும். எல்லாத்துக்குமே டோட்டல் என்ன பண்ணணும், கீழே எழுதுறேன். நான் ரெட்ல எழுதுறேன். -17, 27, 70, 10, -59. இந்த பக்கம் டோட்டல் பண்ணும்போது 189, 273, 1270, 86 and 939. இப்ப நம்ம டோட்டல் பண்ணியாச்சு. டோட்டல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போற வேல்யூ கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ். நமக்கு மொத்தம் 4 ரோ இருக்கு, 5 காலம் இருக்கு. ஸோ 4 into 5. 4 into 5 equal to 20. அடுத்தது கேபிட்டல் டி. கேபிட்டல் டீன்றது வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்ல இருக்குல்ல இந்த வேல்யூ ஃபுல்லா ஆட் பண்றது தான் கேபிட்டல் டி. ஸோ அதை மட்டும் எடுத்து ஆட் பண்ண போறோம். -17 + 27 + 70 + 10 -59. இதை ஆட் பண்ணா எனக்கு 31 கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது என்னதுன்னா t² / N. t ஸ்கொயர்னா டீயோட வேல்யூ 31. ஸோ 31² / N என்றது 20. 20ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 961/20. இதை டிவைட் பண்ணும்போது 48.05. இதுதான் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போறோம், இந்த t² / N. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வேல்யூ கால்குலேட் பண்றது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் t. SST அப்படின்னு சொல்லுவாங்க. SSTயோட ஃபார்முலா (x1², (x2²). நமக்கு எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ, x3², x4², (x5²) -t² / N. (x1²)ன்றது செகண்ட் பார்ட். இந்த டேபிள்லயே செகண்ட் பார்ட் 189, 273 இருக்குல்ல, அதுதானே நம்மளோட x1². இதுதான் x1². அப்ப இந்த வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, இந்த வேல்யூ எடுத்து அப்படியே லைனா ஆட் பண்ணிட்டே வரலாம். ஆட் பண்ணிட்டு -t² / N. இதுதான் டோட்டல். ஸோ 189 + 273 + 1270 + 86 939 -48.05. ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா 2708.95. SST கிடைச்சிருச்சு. நம்ம அடுத்த வேல்யூக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு SSB. சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் வேல்யூஸ். இது சம்மேஷன் x1 ஸ்கொயர் பண்றது. ஸோ இதை இப்படி கூட எழுதிக்கலாம், சம்மேஷன் x1² / N1 + சம்மேஷன் x2² / N2. இது வந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் எது வரைக்கும்னா சம்மேஷன் x5, நமக்கு 5 வேல்யூ இல்ல, (² / N5 -t² / N. இந்த சம்மேஷன் x1ன்றது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்ட் -17. ஸோ -17² அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். 17² / N1ன்றது அந்த x1ல எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு. x1ல எவ்வளோ வேல்யூ இருக்கு பாருங்க, 1 2 3 4. வெர்டிக்கலா பாருங்க 4 வேல்யூ இருக்கு. ஸோ பை 4 பிளஸ் அடுத்த வேல்யூ நம்ம எல்லாமே நான் பாசிட்டிவ்லயே எழுதுறேன். 27² / 4 plus 70² / 4 plus 10² / 4 plus 59². கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பொறுமையா இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுங்க. முதல்ல ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணிட்டு ஆட் பண்ணி லாஸ்ட் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணும். என்ன கிடைக்கும்னா 2326.7. இது நம்மளோட SSB. இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம SSW கண்டுபிடிக்க முடியும். SSWன்றது SST minus SSB. So SST யோட வேல்யூ 2708.95 minus 2326.7. சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 382.25. இப்போ எல்லா வேல்யூவும் கிடைச்சிருச்சு. நம்ம இதை கொண்டு போய் என்ன பண்ண போறோம், டேபிள்ல அடுத்தது அனோவா டேபிள் இப்பதான் ஃப்ரேம் பண்ண போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன்.
ஃபர்ஸ்ட் காலம் சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். அந்த சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன்ல பிட்வீன் சாம்பிள்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வித்தின் சாம்பிள்ஸ். ஸோ இந்த பிட்வீன் சாம்பிள்ஸ் தான் எஸ்எஸ்பி, வித்தின் சாம்பிள்ஸ் தான் எஸ்எஸ்டபிள்யூ. ஸோ அடுத்த காலம் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ல பிட்வீன் சாம்பிள்ன்றதை எப்படி டினோட் பண்ணோம்? எஸ்எஸ்பி. எஸ்எஸ்பின்றது நம்ம மேலே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, 2326.7. ஸோ 2326.7. அடுத்தது வித்தின் சாம்பிள்ஸ். வித்தின் சாம்பிள்ஸ்ன்றது எஸ்எஸ்டி மைனஸ் எஸ்எஸ்பி. 382.25 வந்து 382.5. கீழே டோட்டல். டோட்டல்ன்ற இடத்துல இந்த இடத்துல டோட்டல் எழுதிக்கலாம். டோட்டல்ன்ற இடத்துல எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டின்றது ஃபைனல் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணது 0.95. இது செகண்ட் காலம். இது ஒரு காலம். இது ரெண்டாவது காலம். தேர்ட் காலம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து r மைனஸ் 1, ரோ மைனஸ் 1. நமக்கு 4 ரோ இருக்கு. ஸோ 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. அடுத்ததுக்கான கண்டிஷன் கேபிட்டல் N. வித்தின் சாம்பிள்ஸ் வந்து கேபிட்டல் N மைனஸ் 1. கேபிட்டல் Nன்றது 20 இருக்கு நமக்கு. ஸோ 20 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 19. ஸோ இதுக்கப்புறம் இதோட டோட்டல் வந்து 22. அது நமக்கு பெருசா யூசேஜ் கிடையாது. நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு எம்எஸ்பி, எம்எஸ்டபிள்யூ. ஸோ அது மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீன் ஸ்கொயர் வேல்யூ வந்து மீன் ஸ்கொயர் வேல்யூ இது வந்து இதோட பேரு எம்எஸ்பி, பிட்வீன் சாம்பிள்ஸ், அதனால எம்எஸ்பி ஈக்குவல் டு எஸ்எஸ்பி டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. எஸ்எஸ்பியோட வேல்யூ என்ன? 2326.7 by 3. அப்ப எனக்கு இங்க கிடைக்கிற வேல்யூ 775.6. அதே மாதிரி அடுத்ததுக்கு இங்க எனக்கு இடம் பத்தல. எம்எஸ்டபிள்யூ. எம்எஸ்டபிள்யூன்றது மீன் ஸ்கொயர் வித்தின் சாம்பிள்ஸ். வித்தின் சாம்பிள்ஸ்க்கு 382.5 டிவைடட் பை 19. அதுக்கான வேல்யூ 20.11. இப்ப லாஸ்ட்ல தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா எஃப் டெஸ்ட். ஸோ எஃப் வேரியன்ஸ் ரேஷியோ வந்து லாஸ்டா போடணும். வேரியன்ஸ் ரேஷியோ போடும்போது எம்எஸ்பி, எம்எஸ்டபிள்யூல எது பெரிய நம்பரோ அது நியூமரேட்டர்லயும், எது சின்ன நம்பரோ அது டினாமினேட்டர். ஸோ பர்டிகுலரா இதுதான் கிடையாது. நம்ம வந்து கொஸ்டின்க்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். இப்போ வேரியன்ஸ் ரேஷியோன்றது எஃப் டெஸ்ட். எஃப் டெஸ்ட்டுக்கான ஃபார்முலாவே கிடையாது. இங்க நம்ம எது பெரிய நம்பரோ மேலே எழுதுறோம். 775.6 மேலேயும் 20.11 கீழேயும் எழுதுறோம். இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 38.57. இது நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் எஃப் ஈக்குவல் டு 38.57. அடுத்தது டேபிள் வேல்யூ. டேபிள் வேல்யூக்கு எனக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். என்னோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3,19. ஸோ டேபிள் வேல்யூ வந்து 3,19 at 1% level of significance. 3,19 எப்படி பார்க்கணும்னு பாருங்க. மேல டிகிரி 1 இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க டிகிரி 1, இங்க 3 பார்க்கணும். இங்க டிகிரி 2ல 19ல பார்க்கணும். இதுதான் 1%. நமக்கு 5க்கு தனியா டேபிள் இருக்கு. இங்க 19ல பார்க்கணும். ஸோ இங்க 3, இங்க 19. 3 and 19ல பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2.40 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த 2.40 தான் நம்மளோட டேபிள் வேல்யூ. எஃப் டெஸ்ட்ல பார்க்குற இது 2.40 கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டு வேல்யூல எது நமக்கு பெரிய வேல்யூ? நாம கால்குலேட் பண்ண வேல்யூ தான் பெரிய வேல்யூ. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் டேபிள் வேல்யூ. calculated value greater than table value அப்படின்னா H0 is rejected. So நம்ம என்ன சொல்லலாம்? One second. Sorry. Okay, H0 is
rejected. So H not reject ஆயிருச்சுன்னா alternate hypothesis accept பண்ணிருக்காங்க. 4 ஃபார்ம்லயும் difference இருக்கு. There is difference between forms. ஏன்னா H not reject ஆயிடுச்சு. ரெகுலேஷன் 21ல கேட்டிருந்த எஸ்என்எம் ஸ்டாட்ஸ் அண்ட் என்எம் பேப்பர்ல கேட்டிருந்த ஒரு பார்ட் பி கொஸ்டின். இது ஒரு டைரக்ட் 16 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் பார்த்தோன்னே நமக்கு இது தெரியும். லாட்டின் ஸ்கொயர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. லாட்டின் ஸ்கொயர்னா 2-வே அனோவா 2-வே அண்ட் இது ஸ்கொயர் பேட்டர்ன்ல இருக்கும். 4x4 3x3 அந்த பேட்டர்ன்ல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டை என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனாலிசிஸ் த வேரியன்ஸ். ஸோ அனோவான்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே லாட்டின் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. இதுல இப்ப நமக்கு ரோ வைஸ் வேல்யூவும் இருக்கு, காலம் வைஸ் வேல்யூவும் இருக்கு, அண்ட் ஆல்பபெட் ரிலேட்டடாவும் வேல்யூ இருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசிடி டினோட் த டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கல்டிவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம நல் ஹைபோதேசிஸ் எப்படி எடுக்கணும்னு பாருங்க. நான் நல் ஹைபோதேசிஸ் எப்படி எடுக்கிறேன்னா ஹெச் நாட் தேர் ஆர் நோ டிஃப்ரென்ஸ் between rows, columns and treatment ன்றது ஆல்பபெட். ஸோ மூணுத்துக்கும் நடுவில் எந்த டிஃபரன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். அப்போ என்னோட ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் என்னவாயிடும்? there is a difference, there is significant difference. Question என்ன? examine whether the different methods of cultivation have given significantly different yields அப்படின்றதுதான். அப்படி கொடுத்துருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. நான் இல்ல எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றேன். H1 alternate hypothesisல there is significant difference. இதுக்கப்புறம் நம்ம இந்த வேல்யூவை நம்ம இந்த ஏபிசிடியோட சேர்த்து எழுதணும். இந்த வேல்யூஸை நம்ம என்ன எழுத போறோம்? x1 x2 x3 x4ன்னு எழுத போறோம். பட் இந்த டேபிள் பாருங்க, வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப பெரிய வேல்யூ நம்பரா இருக்கா? இந்த மாதிரி நம்பர்ஸ் பெருசா இருந்ததுன்னா இதுல இருக்கிறதுலயே ஒரு நம்பரை நான் சூஸ் பண்ணி, அதாவது இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணி அதால நான் எல்லா வேல்யூவுமே ரெடியூஸ் பண்ணிடுவேன். இப்ப நான் வந்து என்ன சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா 123. ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் 123 அண்ட் 123ஆல நான் எல்லா வேல்யூவுமே என்ன பண்ண போறேன்? ரெடியூஸ் பண்ண போறேன். So reduce all values by 123. 123 சூஸ் பண்ணிருக்கேன், 120 சூஸ் பண்ணல அப்படின்னா 120 சூஸ் பண்ணும்போது எனக்கு எல்லாமே நெகட்டிவ்ல வருது. அண்ட் 125 எடுத்தேன்னா எல்லாமே நம்பர் வந்து நிறைய டிஃபரன்ஸ் வருது. 123 எடுக்கும்போது ரொம்ப கிட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால நான் 123. உங்களுக்கு வேணா நீங்க 122 124 நம்ம எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கலாம். பட் அரௌண்ட் இந்த நம்பர் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். இது ஜஸ்ட் அசம்ஷன் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன எழுதுறோம்னு பாருங்க. x1 4 காலம் இருக்கு, x2 x3 x4 இது 4 தான் அங்க இருக்கிற காலம். அண்ட் இப்போ இது வந்து நம்ம 2-வேயா ப்ரொசீட் பண்ணணும்ல, அப்ப நான் y-யும் சேர்த்து தான் எழுதணும். சாரி, x1 எழுதணும், y எழுதணும். ஸோ x1 x2 y1 சாரி x1 x2 x3 and x4. அடுத்து இந்த பக்கம் எனக்கு வந்து y1 y2 y3 y4. ஸோ ரோ வைஸாவும் எழுதிட்டேன், காலம் வைஸாவும் எழுதிட்டேன். நம்ம இப்போ 123ஆல நான் இதை ரெடியூஸ் பண்ணும்போது என்னென்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. இந்த வெரி ஃபர்ஸ்ட் வேல்யூவே நமக்கு 122. ஸோ 123 மைனஸ் 122ன்றது 1. நான் அந்த ஏபிசிடியை நான் லாஸ்டாவும் எழுதிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுத போறேன். இட் இஸ் 1 அண்ட் அடுத்த வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? -1. அடுத்த வேல்யூ 3, இங்க 1. அதே மாதிரி நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது 2 0 4 0. நாம எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாருங்க. இந்த x3 இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. 123 minus 123 0. 123 minus 122 1. 123ல இதை மைனஸ் பண்ணா 3, இதை மைனஸ் பண்ணா 2. இப்படிதான் நான் மைனஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ 0 1 3 2. நெக்ஸ்ட் காலமோட வேல்யூ 0
1 3 2. லாஸ்ட் காலம் அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணும்போது 1 -2 2 1. இப்போ நான் டோட்டல் கால்குலேட் பண்ணணும். டோட்டல் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வெர்டிக்கலுக்கும் டோட்டல் எழுத போறோம், இதுக்கும் டோட்டல் எழுத போறோம். வெர்டிக்கலுக்கு டோட்டல் எழுதும்போது இது 4, வெர்டிக்கல்னா மேல இருந்து கீழே இப்படி டோட்டல் எழுதுவோம். இங்க 6, இங்கேயும் 6, இங்க 2. அதே மாதிரி நம்ம ஹாரிசாண்டலா y1க்கு டோட்டல் எழுதும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 -2 12 and 4. இப்போ இந்த ரெண்டு டோட்டலையும் நான் ஆட் பண்ணி பார்க்க போறேன். ரெண்டையும் நான் டோட்டல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது 18. ஸோ அந்த பக்கத்துல இருந்து டோட்டல் பண்ணாலும் எனக்கு அதுதான், இந்த பக்கத்துல இருந்து டோட்டல் பண்ணாலும் அதே வேல்யூ தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர், x4 ஸ்கொயர். இங்க முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் வேல்யூ. ஸ்கொயர் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 1 1 9 1. அண்ட் x2 ஸ்கொயருக்கு 4 0 16 0. நெக்ஸ்ட் 0 1 9 4 1 4 4 1. இப்போ நம்ம அடுத்த பேட்டர்னும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த x1 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். x1 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 12. பிளாக்ல எழுதிக்கலாம். ஸோ 12 20 14 10. இப்போ எல்லா வேல்யூவும் டேபிள் வேல்யூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது ஒரு கால்குலேஷனா போட போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன எழுதுவோம், கேபிட்டல் N. ஸோ கேபிட்டல் Nன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டூ நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்க 4 ரோஸ் 4 காலம்ஸ், அதனால இது 16. அடுத்தது நம்ம எழுத போறது T. ஸோ டீயோட வேல்யூக்கு நான் என்ன பண்ணுவேன், x1 ஸ்கொயர், சாரி டீயோட வேல்யூக்கு நம்ம இந்த வேல்யூ தான் எடுத்து ஆட் பண்ணுவோம். பட் இங்க நம்ம ஆட் பண்ண வேண்டாம், அதுக்கு முன்னாடி நான் வந்து 18 அப்படின்னு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணி தான் நம்ம டி எடுப்போம். பட் இங்க நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி 18 ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம்ல, இப்போ டி வந்து நான் டைரக்டா எழுத முடியும். ஸோ டி ஈக்குவல் டு 18. இப்போ நெக்ஸ்ட் கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என். டி ஸ்கொயர்ன்றது 18 ஸ்கொயர் பை 16. 18 ஸ்கொயர் பை 16ன்றது 20.25. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். NT கரெக்ஷன் ஃபேக்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம SSTக்கு போயிடணும். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல். SSTக்கான ஃபார்முலா x1 ஸ்கொயர் பிளஸ் சமேஷன் x2 ஸ்கொயர் பிளஸ் சமேஷன் x3 ஸ்கொயர் பிளஸ் சமேஷன் x4 ஸ்கொயர், 4 தான் இருக்கு, மைனஸ் டி ஸ்கொயர் பை கேபிட்டல் N. x1 ஸ்கொயர்ன்றது நம்ம ரைட் ஹேண்ட் சைட் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த 12 20 அதுதான். ஸோ 12 20 14 10 அப்படியே எடுத்துக்கோங்க. 12 20 14 பிளஸ் 10 மைனஸ் 20.25. இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, என்னோட எஸ்எஸ்டி வேல்யூ 35.75. ஸோ 35.75. எஸ்எஸ்டிக்கு அப்புறமா இது 2 வே, அதனால ரோவுக்கும் கால்குலேட் பண்ணும், காலம்க்கும் கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் எஸ்எஸ்சி, காலம்க்கு சம்மேஷன் x1 ஹோல் ஸ்கொயர் பை n1 பிளஸ் சம்மேஷன் x2 ஹோல் ஸ்கொயர், அங்க போட்டது வெறும் ஸ்கொயர், இங்க ஹோல் ஸ்கொயர், சம்மேஷன் x3 ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இது n3 சம்மேஷன் x4 ஹோல் ஸ்கொயர் பை n4 மைனஸ் டி ஸ்கொயர் பை கேபிட்டல் N. x1ஓட டோட்டல் என்ன எழுதியிருக்கோம் 4 6, அடுத்து 6, அடுத்தது 2. ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கிறோம். கீழே n1ன்றது எல்லாமே 4 தான். நான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் x1 4 டேர்ம் தான் இருக்கு. மேல 4 ஸ்கொயர் பை 4, அடுத்தது 6 ஸ்கொயர் பை 4, நெக்ஸ்டும் 6 ஸ்கொயர் பை 4, லாஸ்ட் 2 ஸ்கொயர் பை 4 மைனஸ் 20.25. இதை கால்குலேட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 2.75. இதுதான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் காலம். ஸோ காலம் அங்கேயே வார்த்தையிலே மீனிங் இருக்கு, காலம்ன்றதுனால நம்ம இந்த வேல்யூவை தான் அங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது எஸ்எஸ்ஆர். எஸ்எஸ்ஆர்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் ரோஸ். ரோட டோட்டல் நம்ம இங்க போட்டிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ண போறோம். நம்ம
4 minus 2 12 4 அதெல்லாம் y1 so SSR summation y1 whole square by n1 plus y2 by n2 summation y3 square by n3 plus summation y4 square by n4 லாஸ்ட்ல t square by n எல்லாத்துலயும் வரும் மறக்காம எழுதணும் ஸோ இங்கே நமக்கு இருந்த வேல்யூலாம் எழுதிக்கலாமா SSR வந்து 4 square by 4 plus minus 2 whole square அதனால நான் 2 square by 4 plus 12 square by 4 minus plus 4 square by 4 minus 20.25 இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது 24.75 அப்படின்னு வந்துருச்சு இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் காலம் பார்த்துட்டோம் சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் ரோவும் பார்த்துட்டோம் இப்போ நான் கேரக்டருக்கு பார்க்கணும் ஆல்பபெட்ஸ்க்கு பார்க்கணும் கொஸ்டின்ல இருக்கிற அந்த டேர்ம்ஸையும் இதையும் நம்ம இப்ப கம்பேர் பண்ண போறோம் ஸோ கொஸ்டின் வந்து இங்க இருக்கு இதுதான் நம்ம கொஸ்டின் அங்க எடுத்திருந்தோம் இங்க பாருங்க DACBன்னு இருக்கா ஸோ நான் இங்க வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இதை DACB அடுத்த வேல்யூ BCAD ஸோ BCAD நெக்ஸ்ட் வேல்யூ ABDC ஸோ ABDC லாஸ்ட்ல வந்து CDBA ஸோ CDBA இப்போ இதை நான் கேரக்டருக்கு எப்படி எழுதுறேன்னு பாருங்க ஸோ டு ஃபைண்ட் SSK நமக்கு வந்து 4 தானே இருந்தது ஸோ ABCD அப்படின்னு எழுதிருங்க அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ரோல ஏக்கு என்ன வேல்யூ இருக்கு ஏக்கு 2 இருக்கு பிக்கு 1 இருக்கு சிக்கு 0 டிக்கு 1 அந்த ஆர்டர்ல இங்க கொண்டு வந்து எழுதணும் அங்க ஏல என்ன இருந்ததோ அது இங்க ஸோ 2 1 0 1 அதே மாதிரி அடுத்ததுல ஏல என்ன இருக்குன்னு பாருங்க 1 minus 1 0 minus 2 நெக்ஸ்ட்ல 3 4 2 3 லாஸ்ட்ல 1 2 1 0 இப்போ இதுக்கான டோட்டல் பார்க்கும்போது 7 6 3 2 இதை யூஸ் பண்ணி தான் SSK ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம் ஸோ SSK ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் பை 4 தானே இருக்கு ஒரு காலம்ல 4 ஸோ பை 4 பிளஸ் 6 ஸ்கொயர் பை 4 பிளஸ் 3 ஸ்கொயர் டோட்டல் தான் எடுத்திருக்கேன் 2 ஸ்கொயர் பை 4 மைனஸ் டி ஸ்கொயர் பை என் டி ஸ்கொயர் பை என்னன்றது 20.25 அதையே இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ எனக்கு SSK ஓட வேல்யூ இதை கால்குலேட் பண்ணும்போது வந்துடும் 4.25 அடுத்தது SSE SSEன்றது எரர் எரர் எப்படி கால்குலேட் பண்ணோம் SST மைனஸ் SSC காலம்க்கு SSR ரோக்கு அடுத்தது SSK கேரக்டருக்கு SSTன்றது ஃபுல்லா ஸோ 35.5 மைனஸ் 2.75 மைனஸ் 24.75 மைனஸ் 4.25 அப்போ எனக்கு எரர் வேல்யூ 3.75 அப்படின்னு வந்துருச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து அனோவாக்கு போயிடுறோம் அனோவா டேபிள் ஸோ அனோவா டேபிள்ல என்னோட ஃபர்ஸ்ட் காலம் வந்து சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் எனக்கு என்னெல்லாம் டேர்ம்ஸ் இருந்தது எனக்கு பிட்வீன் காலம் இருந்தது பிட்வீன் ரோ இருந்தது பிட்வீன் லெட்டர்ஸ் இருந்தது அண்ட் லாஸ்ட்ல நமக்கு SSE தட் இஸ் எரர் இருந்தது எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு வந்து எழுத போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பிட்வீன் காலம் அடுத்தது பிட்வீன் ரோ அடுத்தது பிட்வீன் கேரக்டர் லாஸ்ட்ல எரர் ஸோ பிட்வீன் காலமை நம்ம எப்படி எழுதுவோம் SSBன்னு எழுதுவோம் SSCன்னு எழுதணும் இங்க நம்ம பின்னு எழுத மாட்டோம் சின்னு எழுதிப்போம் ஏன்னா காலமை சின்னு எடுத்துப்போம் ரோவை SSRன்னு எடுத்துப்போம் கேரக்டரை SSKன்னு எழுதுவோம் எரரை SSEன்னு எழுதியிருப்போம் இது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்
இது அங்கிருந்து வேல்யூ எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். SSC ஓட வேல்யூ 2.75. ஸோ இந்த இடத்துல 2.75. SSR ஓட பிளேஸ்ல 24.75. அடுத்தது SSK ஓட வேல்யூல 4.25. அடுத்தது எரரோட வேல்யூ நம்ம இங்க கால்குலேட் பண்ணிருக்கோம்ல 3.75. ஓகே, இது எல்லாத்தையும் டோட்டல் போடும்போது எனக்கு SST கிடைக்கும். இது பேரு டோட்டல். ஸோ டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா 35.5. இது நம்ம ஏற்கனவே இங்க SSTன்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது தான். மீதி இருக்கிற 4 வேல்யூவை நான் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு முதல் வேல்யூ n-1. காலம்ல 4 காலம் இருக்கு. அப்ப 4 காலம் -1ன்றது 3. இதுவும் 4 ரோ. ஸோ n-1 ஈக்குவல் டு 3. கேரக்டரும் எனக்கு 4 கேரக்டர் தான் இருக்கு. n-1 ஈக்குவல் டு 3. எரருக்கு மட்டும் n-1 இன்டூ n-2. ஸோ இங்க nன்றது 4. ஸோ 4 - 1 3. 3 into 4 - 2ன்றது 2, which is equal to 6. அப்புறம் இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணும்போது டோட்டல் 15. அடுத்தது மீன் ஸ்கொயர். ஸோ மீன் ஸ்கொயருக்கு அப்புறம் நம்ம எஃப்க்கு கீழே போயிடலாம். இங்க நமக்கு கிடைக்கிறது MSC வேல்யூ 2.75 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு இங்க கிடைக்கிறது MSR 24.75 அந்த வேல்யூ டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அடுத்தது MSK வந்து 4.25 டிவைடட் பை 3. லாஸ்ட்ல SSE அதுக்கு பதிலா MSE ஓட வேல்யூ 3.75 டிவைடட் பை இங்க மட்டும் 6. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஒவ்வொரு வேல்யூவா நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஒவ்வொரு வேல்யூவா நான் கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வேல்யூ எனக்கு 0.92. அடுத்த வேல்யூ 8.25. நெக்ஸ்ட் வேல்யூ 1.42 அண்ட் எரரோட வேல்யூ 0.625. இப்போ நம்ம அடுத்தது வந்து எஃப் டெஸ்ட் ஃபார்முலால கொண்டு போய் அப்ளை பண்ண போறோம். எஃப் டெஸ்ட்ல எப்படி அப்ளை பண்ணலான்னு பாருங்க. அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம லாஸ்ட் காலம்ல எஃப் அப்ளை பண்ண போறோம். இப்போ நான் ஒவ்வொரு வேல்யூவையுமே எதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ண போறேன் அப்படின்னா வேரியன்ஸ் ரேஷியோ. எதை பேஸ் பண்ணினா எரரை பேஸ் பண்ணி தான். எரர் தான் நமக்கு டினாமினேட்டர்லயோ நியூமரேட்டர்லயோ வரப்போகுது. ஃபர்ஸ்ட் MSC. அப்ப அதை எஃப்சின்னு எழுத போறேன். வேரியன்ஸ் ரேஷியோவை கீழே எழுதுறேன், இடம் இல்லாதனால. நீங்க வந்து அது ஒரு காலமா தான் எழுதணும். வேரியன்ஸ் ரேஷியோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எஃப்சினா காலம்க்கு எழுதுறோம். காலம்க்கு MSCயும் எடுத்துக்கணும் MSEயும் எடுத்துக்கணும். நம்ம எது ரெண்டை கம்பேர் பண்ணணும்னா இதையும் எல்லாத்துக்குமே எரரோட தான் கம்பேர் பண்ணணும். எந்த வேல்யூ பெரிய வேல்யூவோ அதை வந்து நான் என்ன எழுதுவேன், நியூமரேட்டர்ல எழுதுவேன். இப்ப MSC தான் பெரிய வேல்யூ, அதனால அதை நியூமரேட்டர்ல எழுத போறோம் நம்ம. ஓகே, ஸோ எஃப்சின்றது MSC பை MSE. மேல பெரிய வேல்யூன்றதுனால 0.92 மேல 0.92 டிவைடட் பை 0.625. அடுத்தது ரோக்கு பார்க்கும்போது எனக்கு MSR தான் பெரிய வேல்யூ. ஸோ 8.25 டிவைடட் பை 0.625. அடுத்தது கேரக்டருக்கு பார்க்குறோம். கேரக்டருக்கு பார்க்கும்போது எனக்கு அதுதான் பெரிய வேல்யூ. MSK தான் பெரிய வேல்யூ. 1.42 டிவைடட் பை 0.625. இப்போ இந்த 3 வேல்யூவையும் நான் வந்து டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்க. 1.47. இது 13.2 அண்ட் இங்க 2.3. இது மூணும் கால்குலேட்டட் வேல்யூ. நான் இது இப்படியே எழுதிக்கட்டுமா? ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இங்க டேபிள் வேல்யூ. நம்ம அப்பதான் கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கால்குலேட்டட் வேல்யூ எஃப்சியோட வேல்யூ 1.47. இதான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். FR ரோக்கு வந்து 13.2 அண்ட் எஃப்கே வந்து 2.3.
இப்போ டேபிள் வேல்யூ பார்க்க போறோம். டேபிள் வேல்யூ நம்ம எதை கம்பேர் பண்ணோம்? காலமையும் எரரையும் தானே கம்பேர் பண்ணோம். அப்போ அதோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தான் எடுத்துக்கணும். ஸோ 3,6 at 5%. கொஷின்லயே வந்து 5%ன்றத கொடுத்துட்டாங்க. இங்க இருக்கு பாருங்க, 5% அப்படின்றது கொடுத்தாச்சு. அதை தான் இங்க யூஸ் பண்றோம். 3,6 at 5%. இதுவும் 3,6 at 5%. இதுவும் 3,6. இது எங்க இருந்து 3,6 வந்ததுன்னு பாருங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு போயிருங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ல இருந்தா நான் இந்த 3,6 எடுக்கிறேன். பிட்வீன் காலமோட டிகிரி 3 அண்ட் எரரோட டிகிரி 6. ஒவ்வொன்றையும் நம்ம அதோட காலம் எரர், ரோ எரர், அடுத்து கேரக்டர் எரர் அப்படி தானே கம்பேர் பண்றோம். அதனால எல்லாமே எனக்கு 3,6 தான். ஸோ எடுத்தாச்சு, கம்பேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3,6க்கு டேபிள்ல என்னன்னு பாருங்க. 3 நம்ம ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறது இருக்கு. 5% சொல்லியிருக்காங்க. இது 1%. 5% டேபிளுக்கு போயிருங்க. இது 5% டேபிள். இதுல 3,6. 3,6னா மேல 3 இங்க 6. அப்ப அதோட வேல்யூ 4.76. ஸோ எல்லாமே டேபிள் வேல்யூ எனக்கு 4.76. 4.76, 4.76, இங்கேயும் 4.76. இப்ப இதுல சிலது வந்து அதிகமா இருக்கும், சிலது கம்மியா இருக்கும். இப்ப பிட்வீன் காலம் வந்து நமக்கு கால்குலேட்டட் வேல்யூ வந்து கம்மியாகவும் டேபிள் வேல்யூ அதிகமாகவும் இருக்கு பிட்வீன் காலம்ல. பட் பிட்வீன் ரோல மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ அதிகமா இருக்கு. ஸோ அங்க மட்டும்தான் என்னோட H0 ரிஜெக்ட் ஆயிடுது. மற்ற இடத்துல எல்லாம் என்ன ஆகுது? அக்செப்ட் ஆகுது. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஒன்னா நம்ம எழுதிக்கலாம். பிட்வீன் காலம், பிட்வீன் எரர் அப்படின்னு எழுதலாம். ஸோ பிட்வீன் காலம், பிட்வீன் காலம்ல எனக்கு எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து கம்பேரிசனுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். எஃப்சின்றது தான் பிட்வீன் காலம். இங்க 1.47, இந்த பக்கம் 4.76. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ வந்து லெஸ் தென் டேபிள் வேல்யூ அப்படின்னு இருக்கு. அப்படின்னா தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். இங்க எழுதிக்கலாமா? calculated value is less than table value, therefore no difference. அதே between rowல நம்ம வேல்யூ தான் அதிகமா இருக்கு. So calculated is greater than table value. அதனால there is a difference. H0 ரிஜெக்ட் பண்றாங்க. H0 ரிஜெக்ட் பண்றதுனால there is a difference. அண்ட் அடுத்தது between letters இல்லைன்னா between treatment. இப்படி வேணா எழுதிக்கலாம். நான் between lettersனு எழுதுறேன். between lettersலயும் என்னோட calculated value வந்து less than table value. less than இருக்கிறதுனால null hypothesis accepted. no difference. இதான் இதோட கன்க்ளூஷன்.